இதுக்கப்புறம் குடும்பம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு தனிதானம். வீடு கட்டலை, இது வரைக்கும் வீடு கட்டாதவங்க ஒன்றுமே கிடையில ரூபா, ஆனால் வீடு மட்டும் கட்டிட்ட சாமின்னு சொல்கிறீங்க பாருங்கள். மகர ராசிக்காரங்களாம் இதுமாரி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்து சேரும். என்னென்னா வீட்டை விட்டு வெளியே கட்டிட்டு நாம் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பாக்கியமும் கொடுப்பார். அதையும் சொல்லிடுறோம். விக்னேஸ்வராய நமக கணநாதனே போற்றி, கணேசனே போற்றி, கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2023 அன்று நடைபெறும், அதாவது 20/12/2023 அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, ஐயா ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலை தான், நான் இல்லைன்னே சொல்ல. எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. எந்த தாக்கமும் நம்மளை எவ்வளோ தான் பரட்டி போட முடியுமோ நாம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். ஏன்னா மகர ராசிக்கார அனைவருமே ரொம்ப ஒரு கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டாங்க. அந்த தாக்கம் இனி நடைபெறாது என்பதை முதல்ல உறுதிப்படுத்திக்கலாம். நான் சொல்லாங்களா, இறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நாம் போய் வந்துட்டோம். எது தொட்டாலும் துலங்கவில்லை, எல்லாம் நம்மளை தண்டனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளிட்டாங்க. உற்றார் உறவினர் அனைவருமே நம்மளை நல்லவன் யார் கெட்டவன் எல்லாருமே யாருன்னே தெரிஞ்சுக்கல. நம்ம யாருக்கிட்ட பேசுறது யாருக்கிட்ட பழகிறதுன்ற சொல்கிற நிலைமையில நாம் இல்லாமல் இருக்கோம். எங்கன்னா சொன்னால் நம்மளுக்கு தேவையில்லாத நான் வேலையை செஞ்சிட்ருக்குன்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோமல்லவா நம்ம. அதாவது நம்ம ஒரு கண்கட்டி வித்தை தான் சொல்லலாம், ஒரே வார்த்தை. எவரோ வச்சு நம்மளை ஆட்டி படைக்கிற மாதிரியே ஆட்டி படைச்சிட்ருக்கான். இனிமேல் அந்த தொந்தரவு என்பது நம்ம வாழ்வில் வராது. விட்டுட்டு விலகிட்டாருமா, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்து கூட டைவர்ஸ் ஆகாத குறை தான். எப்படி தான் நடைபெறுதுனே தெரியல. ஆனால் அவரும் நன்மையல்லவா செய்தார். குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவை ஏற்படுத்தி, குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய உறவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது ஐயா. மகர ராசி பொறுத்தவரைக்கும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவானே ஏற்புடைய தெய்வமே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமே சனி பகவான் தான். ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை வழிபட உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். ஐயா, 7.5 சனி காலத்தில் நம்ம ஜென்ம சனி காலம் விலகி விட்டது. பெரிய தொந்தரவு நம்ம விட்டுட்டு வெளியே போயிடுச்சு. உடல் உபாதைகள் எப்படி தான் ஒரு நோய் வந்ததுன்னு தெரியல. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது. வீட்டில் இருக்கவங்க குழந்தைகள் மூலிமா நம்மளுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டாங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். என்ன செய்யலை, நம்ம வீட்டில் என்ன நடந்ததுன்னே தெரியல. முதல்ல எங்கேருந்து என்ன பூஜைன்னு நான் சொல்லுவாங்களா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமைலாம் ஏற்பட்டு போச்சு. இனி அந்த பிரச்சனையிலேருந்து நாம் விலகி விட்டோம். ஊராக தெரிஞ்சிட்டோம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் எந்த தொட்டாலும் துலங்கவில்லை. விவசாயம் பண்ணனா வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. எது தொட்டாலும் துலங்காத ஒரு நிலைமை ஏற்படுத்தி விட்டதல்லவா. இனிமேல் அந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி 20/12/2023 முதல் உங்களுக்கு 2.5 வருஷம் அந்த தொந்தரவுலாம் கிடையாது. கெட்டது விலகியது என்பது நிலைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒரே வார்த்தை சொல்லலாம், கெட்டது விலகிடுச்சையா. நமக்கு நன்மை நடைபெறப் போகிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஐயா, தசாபுத்தியே நன்றாக வலுவாக இருந்தாலும் கூட 7.5 சனி காலம் மனிதனை துன்பப்படுத்தும். தயவு செய்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அஷ்டம சனியும் அப்படி தான். ஏன்னா வீடியோஸை பார்க்குறோம், நாம் ஊடகத்தில் எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம். நம்மளுக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டம், எல்லாரும் அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவரும் சனிப்பெயர்ச்சி காலத்தில், அதாவது எப்படின்னா பற்றற்ற வாழ்க்கை தான். குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சவன்லாம் 90 பயம். பரதேச வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர்லாம். எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு யாருக்காலும் சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. நிலபலம் இருக்கும், உணவு இருக்கும். உணவு கூட நம்ம பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுருக்கும். வீட்டில் எல்லாம் சமைச்சு வைப்பாங்க, ஆனால் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை. அவ்வளவும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிணக்கே கிடையாது. அவை முதலில் விலகி விட்டது. முதல்ல இது தாங்க. அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுருங்க. சனீஸ்வராய நமக. என்னை விட்டுட்டிங்களே அதுவே போதும். ஜென்ம சனி விலகியதே பெரிய நோய் விலகியதுக்கு சமம். துன்பம் விலகியதுக்கு சமம். நம்ம கர்மா விலகிடுச்சுன்னே நினச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பண்புகளை நம்மக்கிட்ட வரப்போதுறான்னு அர்த்தம். இனிமேல்
இறைவனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்க போகிறது. இருள் அது நம்மளை விட்டுட்டு விலகிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க பாரு, அதுவே பெரிய. ஆனால் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சொல்வன்மையில் கண்டிப்பாக ஒரு சொல்கிறோன்னா அதில் கவனம் தேவை. எப்பொழுதும் இறைவன் திருநாமத்தை கூறி வாருங்கள். சிவாய நம. உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவ. இதையெல்லாம் கூறி பாருங்க. ஏன்னா அந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகின்றார். ஐயா எல்லாமே நல்லது தான் செய்ய போகிறார். இருந்தாலும் சொல்லில் கவனம் தேவை. ஒரு சொல்லு பெரிய சொல்லாயிடும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அல்லவா? அந்த சொல் என்ற இடத்துல கனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருக்கும் நிற்கிறாங்க. அந்த இடத்தில் மட்டும் கவனம் தேவை. சற்று பிற்பகுதியில் உங்களுக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் தடுத்து தான் கொடுத்துட்டு தான் போவார் சாமி. அதையும் சொல்லுவேன். என்னால் உறுதியாக இது வரைக்கும் மகர ராசிகாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகியது. கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ பில்லி சீனும் செய்வனை செய்த கோளாறுகள் செய்தார் போல நாம் ஆயிட்டோம். மகராசிகர் மொத்த பேருமே நல்லா இருந்த சாமி, நல்லா படிச்சிருக்கேன். ஆனாலும் நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுச்சுன்னு தெரியல. நாம் எப்படி இதை பின்பற்றாமல் போயிட்டோம்? ஏன் இந்த நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடவே வாழ்ந்துட்டோம். ஏன் நம்மளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு? ஏன் அது வேலை செய்யாமல் போயிடுச்சு? நாம் இவ்வளோ தூரம் படிச்சிருந்தோம், நம்மளுக்கு ஏன் அந்த சிந்தனை வராமல் போயிடுச்சு? நாம் ஏன் நல்லது நினைக்காம கெட்டதையே நினச்சிட்டோம்? அந்த எண்ணம் இனி கிடையாது சாமி. பிரச்சனைகள் இனிமேல் நம்மளை தொடர்வதற்கு இன்னும் 30 ஆண்டுகள் உள்ளது. ஒன்றும் தொந்தரவு கிடையாது. விலகிடுச்சுனே எடுத்துங்க தயவு செய்து. உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகிவிட்டது. இனிமேல் விவசாயம் தழைத்தோங்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. மகர ராசிகார் இனிமேல் தொட்டதெல்லாம் கொடுங்கும். அதாவது விரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அனைவருக்கும், மகர ராசி ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இது ஒரு மேன்மை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்று தான் சொல்லுவேன். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் செல்வது பெரிய ஒரு முன்னேற்றத்தரும் ஐயா. சனிப்பெயர்ச்சி என்பது கம்மியான விஷயம் இல்லை. கடன் தொல்லை எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் இருக்குது. அவையும் தாண்டி வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். நம்ம இறப்பு நிலைமைக்கே போயிட்டோம். நம்ம செத்துலான்னு கூட நினச்சிருப்போம். 10 பேர் என்னங்க விவசாயம் பண்ணால் 75 பாகம், அதுக்கு முன்னே வகசூல் எடுப்பேன். இப்போ 25 கூட எடுக்க முடியல என்னால். எதுவுமே போட்டது விளைய மாட்டேங்குது. இன்னும் மழை வந்துடுது, ஒன்றும் இல்லைன்னா பேஞ்சது தண்ணி இல்லாமல் போயிடுது. மருந்து போட்டால் மருந்து எலி கடிக்கிறது, இதை கடிக்கிறது, எல்லாம் பண்ணிடுது. ஆனால் இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய காலமாக சனி பகவான் ஐயா, இந்த 5 வருஷம் நாம் பட்ட வேதனையே இனிமேல் கிடையாது ஐயா. அவை அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அவரே கொடுத்துட்டு போயிடுவார். இது உண்மை ஐயா. இனிமேல் அவரே கூட என்னன்னா கடின உழைப்பு கேட்பார். அதுதான் முக்கியம். இந்த கடின உழைப்பால் நீங்கள் முன்னுக்கு வருவது கண்டிப்பாக உறுதிப்படுத்தும். விவசாயமாகட்டும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும், வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியங்கள் அனைத்தும் பெரிய பெரிய ஹார்டு ஒர்க் செய்கிறாங்க பாருங்கள். அந்த கம்பெனியில் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம், பெரிய பேர் கிடைக்க போகிறது என்று சொல்ல ஒரே வார்த்தை. நல்ல புகழின் உச்சிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமாக அமையப் போகிறது. பெரிய முன்னேற்றம் தரும் சாமி. என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும். பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துட்டோம். இனி தொந்தரவு என்பது கிடையாது. ஒரு முறை ஐயப்ப பெருமானை, சபரிமலை ஐயப்ப பெருமானை வழிபட சென்று பம்பை நதிக்கரையில் குளித்து விட்டு நதிகளை குளிச்சுட்டு ஐயப்பனை நீலிமலை ஏறி ஐயப்பனை அந்த சரணகோஷ பிரியனை பார்த்துட்டு வாங்க. சபரி சன்னிதானத்தில் இருந்து உட்காந்து கேளுங்க. உங்களுக்கு ஐயப்பன் வேறல்ல, சனி பகவான் வேறல்ல, பற்றற்ற வாழ்க்கை வாரக்கூடியவர் அவர் தான். இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான சோதனைகள் நீங்கக்கூடிய காலம். ஏன்னா நம்ம இப்போ நடைபெறுது அந்த மாதம்தான், கார்த்திகை மாதம் தான் நடைபெறுது. அதிலே மார்கழியிலே வந்துடுது நம்மளுக்கு. அதனால் மார்கழி முள்ளாவும் நம்மளுக்கு சன்னிதானம் திறந்துருக்கோம். மார்கழி தை மாதம் வரைக்கும் இருக்குது சபரிமலை. ஒரு தொந்தரவும் இல்லை. அவரை போய் பார்த்துட்டு வாங்க மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்வில் அவரே ஏற்படுத்துவார். வேறு யாரும் செய்தவர். ஏன்னா ராசிநாதன் நம்ம அவர் தான். அவரே 2ஆம் இடத்துக்கு இயல்பு பெரிய முன்னேற்றத்தை தரும். பெரிய தனவந்திரனாக இது வரைக்கும் கடன் பிரச்சனையாகட்டும், தொழிலேருந்து வந்து பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும், இனிமேல் விலகக்கூடிய காலமாக அமைந்து விடும். ஒரே வார்த்தை சொல்லலாம், நன்மை பெறும் ஐயா. இது வரைக்கும் குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐயா. குழந்தை பேர் இல்லையா மகர ராசிக்காரங்க, இதுக்கப்புறம் குடும்பம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு தனிதானம்.
வீடு கட்டலை, இது வரைக்கும் வீடு கட்டாதவங்க ஒன்றுமே கிடையில ரூபா, ஆனால் வீடு மட்டும் கட்டிட்ட சாமின்னு சொல்கிறீங்க பாருங்க. மகர ராசிக்காரங்களாம் இதுமாரி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்து சேரும். என்னென்னா வீட்டை விட்டு வெளியே கட்டிட்டும் நாம் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பாக்கியமும் கொடுப்பார். அதையும் சொல்லிடுறோம். வீடை கட்டிட்டாலும் அதுலேருந்து வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய கொஞ்ச நாள் சற்று சஞ்சலம் கொடுத்துட்டு திருப்பியும் உள்ளவே சேர்த்துக்குவார். ஏன்னா அது சரியான முடிவு தருவாயில் இருக்காது. அந்த இடத்துல தான் நாம் வாழ்ந்துட்டுருப்போம். அதெல்லாம் இனிமேல் நிலைமை மாறும். பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது. ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்ற போது இறைப்பற்று அதிகமாக ஆகக்கூடிய காலமாக வருது. கண்டிப்பாக சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் நாம் மேற்கொள்ள போகிறோம். அறம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்ய போகிறோம். நான் உண்மையாக உறுதியாக சொல்கிறேன், மகர ராசிக்கார் இனிமேல் விட்டதை திருப்பியும் பிடிப்பாங்க. சிவபெருமானை திருப்பியும் நித்திக்கக்கூடிய தெய்வமாக ஏற்றுக்குவாங்க. அவங்களே முருகப்பெருமானையும் சரி, சிவபெருமானையும் சரி, ஐயப்பனையும் சரி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக வரும். நாராயண மந்திரம் கண்டிப்பாக உங்கள் திருவாயில் வந்தாலும், சிவநாமத்தை வந்தாலும் சரி, உங்களை எந்த காரணத்தை கொண்டு அந்த சொல் பகவான் சனி பகவான் உங்களை செய்ய மாட்டார், தொந்தரவு செய்ய மாட்டார். இறைவன் நாமத்தையும் திருவாசகமும் தேவாரமும் உங்கள் வாழ்வில் ஏற்றுங்கள். இல்லை கேட்டுக்கினாது வாங்க தயவு செய்து. இந்த வேயுரு தோழி பங்கன் விடன் உண்டகண்டன் மிக நெல்ல வீணை தடவி மாசு அருதிங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விழாடன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எங்கள் அடியார் அவருக்கு மிகவே என்று கூறி அந்த கோள் அறுபதிகத்தை தினமும் பாடுங்க, சிவபுராணத்தை பாடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.